எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் கணபதியே சரஸ்வதியே சரஸ்வதியே கணபதியே பகவான் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன சின்ன நாம் நினைத்தால் அந்த ருத்ராட்சத்தை அணிய முடியாது. சும்மா எல்லாருமே அந்த ருத்ராட்சத்தை அணிந்துவிட முடிவதில்லை. ஒரு வீம்புக்காக நாமும் அணிவோம் அப்படின்ட்டு சில பேர் அணிந்தாலும் அது கழுத்தில் இருப்பதில்லை. சில பேர் வந்துட்டு பிறர் சொல்கிறார்களே நாம் அணிந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணிந்து கொள்கிறார்கள். அதிகபட்சம் 1 மாசம், அதுவே எனக்கு தெரிந்த அதிகபட்சம், அவர்களே கழட்டி விடுகிறார்கள். இறைவன் விரும்பினால் தான் உன் கழுத்திற்கு ருத்ராட்சம். அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் அருளாட்சி, அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் அருளாட்சி. என்னுடைய கழுத்தில் மணிமாலை, என்னுடைய கனவு சபரிமலை, என்னுடைய நாவில் சரணமொழி, என்னுடைய வேதம் சரணம் ஐயப்பா. தன்னன்னாதினம் தன்னன்னாதினம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா. விழியாவும் ஒளியான குருவே என் சுவாமி, உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா. வழியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா, மனமே உன் மலர்பீடம் சரணம். பங்கு எனக்கு யார பார்த்தாலும் ஆளை பாக்குற மாதிரியா இருக்கு பங்கு. கண்ணாடியை காட்டிட்டு பாரு பங்கு, வாலேதான். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். தென்குளம் எங்கும் சிவநாம மட்டுமே ஒலிக்க வைக்கும் சூட்சமும் யாம் அறிவோம். ஓம் நமச்சிவாய என பஞ்சாட்சரம் சொல்லி சிவனே பெருங்கடவுள், அவனின்றி வேறில்லை என ஒத்து. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. சாமி நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அத பார்த்து நேரத்துல கொண்டு வந்து கொடுக்கும். நீ வேணான்னு சொன்னா கூட அது தன்னால வந்து சேரும். சேர்ந்து